வணக்கம். இது உங்கள் கந்தன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பிளட் ரிலேஷன். 5 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பிளட் ரிலேஷன்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. மை டைப் கொஸ்டின் இருக்கு, ரிலேஷன்ஷிப் டைப் கொஸ்டின் இருக்கு, ஈக்குவேஷன் டைப் இருக்கு. இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, லைன் பை லைன் படிக்கணும் கொஸ்டினை. அவசரப்படக்கூடாது. கண்டிப்பாக ஒரு டயக்ராம் வந்து இந்த மாதிரி நம்ம வரைஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த கொஸ்டினை பாருங்கள். ஏ இஸ் தி மதர் ஆஃப் சி. இப்போ நான் சீன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கு மதர் வந்து ஏ. அப்போ மேலேருந்து கீழே தான் போடணும். ஏ வந்து மதரும் சி வந்து டாட்டருமா எடுத்துக்கிறாங்க. ஹூ இஸ் நாட் ஏ சன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சி வந்து அவங்க டாட்டர்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அது வந்து பையன் இல்லை, அது பொண்ணுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க கொஸ்டினில். செகண்ட் வந்து சி ஹேஸ் ஏ டாட்டர் ஆஃப் இ. சிக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க ஈன்னு போட்டிருக்காங்க. ஏ இஸ் மேரிட் டு எஃப்னு கேட்குறாங்க. ஏ வந்து மேரிட் டு எஃப்னா அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஏவும் எஃப். அதனால தான் நான் டபுள் கோட் இங்கே போட்டிருக்கேன். எஃப் ஹேஸ் ஏ சன் ஆஃப் பி. எஃப்க்கு ஒரு பையன் இருக்கான், அவங்க பியா. நெக்ஸ்ட்டு ஹூ ஹேஸ் ஏ சன் டி. பிக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், டின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் ஏ ரிலேஷன் பிட்வீன் டி அண்ட் இஸ்ன்னு கேட்குறேன். இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. அவங்க பசங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் யாராக இருப்பாங்க? இவங்க வந்து அண்ணன் தங்கச்சியாக தான் இருப்பாங்க. அவங்களோட பசங்க என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க? கசினாக இருப்பாங்க. அப்போ டி இஸ் தி கசின் ஆஃப் இ. ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் இதுதான். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதே டைப்பில் தான் கொஷினு. ஏ இஸ் தி சிஸ்டர் ஆஃப் பீஸ் டாட்டர் சின்னு கொடுத்துருக்காங்க. பீஸ் டாட்டர் சின்னா என்ன அர்த்தம்னா, பீஸ் டாட்டர் சி. இப்போ வந்து ஏ இருக்காங்க இந்த இடத்துல. ஏ நான் எழுதிட்டேன். அவங்க வந்து பியோட டாட்டரோட சி. ஐ மீன் பிக்கு வந்து பொண்ணு, சி வந்து பொண்ணுங்கிறாங்க. பியோட பொண்ணு சி. ஆனால் அந்த சி வந்து எப்படி ரிலேட் ஆகிருக்காங்க? ஏக்கு வந்து சிஸ்டராக ரிலேட் ஆகிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஓகே, புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் வந்து கே கேட்குறாங்க. கே இஸ் தி மதர் ஆஃப் சி. மதர்னா என்ன அர்த்தம்னா, சி வந்து சியோட மதர் வந்து கேன்னு போட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, பியும் கேவும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. 2 கோடு நான் போட்டிருக்கேன். அவங்க ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. நெக்ஸ்ட் எல் இஸ் தி ஃபாதர் ஆஃப் கே. கேவோட ஃபாதர் வந்து எல்லுன்னு போட்டிருக்காங்க. இப்போ ஹவு தி ஏ இஸ் ரிலேட்டட் டு எல்லு. ஏவும் எல் எப்படி ரிலேஷன் ஆகிருக்கு? அப்போ இவங்க வந்து ஒரு ஃபாதர், இவங்க வந்து மதரோ ஃபாதரோ யார் வேணால் எடுத்துக்கலாம். எல்லு அவங்களோட பொண்ணு. இது டாட்டர் நம்மளுக்கு தெரியும், இவங்க வந்து ஒரு உமன் தெரியும். அவங்களோட பொண்ணு தான் வந்து ஏ. அப்போ ஏக்கும் எல்லுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா, அவங்க வந்து டாட்டர்ஸோட டாட்டர். இதுதான் அதோட ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, இதை வந்து பாயிண்டிங் டு ஏ ஃபோட்டோகிராஃபுங்கிற கொஷினில் கீழே வரும். பாயிண்டிங் டு ஏ ஃபோட்டோகிராஃப்னு கேட்டாங்கன்னா, உமன் பாயிண்டிங் டு ஏ உமன் இன் ஏ ஃபோட்டோ ஏ மேன் சேஸ். இந்த கொஷினில் யார் யாரை பற்றி பேசுகிறா, அதுதான் இப்போ கேள்வி. இங்கே வந்து மேனுங்கிற ஒரு மேன் வந்து பேசுகிறார். மேன் யார் இங்கே கொடுத்துருக்கேன், நான் மேன் எழுதியிருக்கேன். இந்த மேன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாயிண்டிங் டு ஏ ஃபோட்டோகிராஃப்னு பார்த்தீங்கன்னா மை வேர்டு இருக்கான்னு பார்க்கணும். மை இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து மேன் கொடுத்துருக்காங்க. இப்போ மேன் வந்து யாரை பற்றி பேசுகிறாருன்னா, மைங்கிறது அந்த மேனை தான் குறிக்குது. அதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன, மைக்கு அடுத்து வர வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணிடணும். ஐ மீன் டயக்ராம் போட்டு வரைஞ்சிடணும்னு சொல்கிறேன். இப்போ மேனோட ஒய்ஃப்ஸ் ஒன்லி சன்னு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல மேன் அவங்களோட ஒய்ஃபோட ஒன்லி சன்னுன்னு கேட்டாங்கன்னா, அப்போ அந்த மேனுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான். அதை தான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். மேனுக்கும் அந்த ஒய்ஃபுக்கும் டபுள் லைன் போட்டால் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. நெக்ஸ்ட்டு அந்த மைக்கு முன்னாடி இருக்க வார்த்தையெல்லாம் நீங்கள் பார்க்கணும். முன்னாடி என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? ஃபாதர் ஆஃப் தி மதர். அந்த மேனோட ஃபாதர் ஆஃப் தி மதர். அந்த மேனுக்கு வந்து ஒரு ஃபாதர் இருக்காங்க, அவங்களோட மதர்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மேனுக்கு வந்து என்ன ரிலேஷன்ஷிப் வரும்னா, அவங்க மதர் ரிலேஷன்ஷிப்பில் வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஷீ இஸ் தி கொஷின் பாருங்கள். ஷீ இஸ் தி மதர் ஆஃப் தி ஃபாதர் ஆஃப் தி மை ஒய்ஃப்ஸ் ஒன்லி சன். புரியுதா உங்களுக்கு? அந்த சன்னோட அப்பா யார்? இந்த மேன். அந்த மேனோட அம்மா யார்? அந்த மேனுக்கு மதர் இருக்காங்க. அதான் ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. அது உமன் இஸ் ரிலேட்டட் டு தி மேன் எப்படின்னு கேட்டாங்கன்னா மதர்னு நம்ம எழுதணும். புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பாயிண்டிங் டு ஏ ஜோக்கர் மது சேஸ். இந்த இடத்துல மதுங்கிற கேரக்டர் தான் பேசப்படுறாங்க. யாரை பார்த்துன்னு ஒரு ஜோக்கரை பார்த்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஹீ இஸ் தி சன் ஆஃப் மை ஃபாதர். இங்கே மைன்னு கொடுத்துட்டாங்க. மைக்கு முன்னாடி இருக்க தான் பார்க்கணும். ஃபாதர்ஸு பிரதர். மதுவோட அப்பாவுக்கு வந்து பிரதர் இருக்கார். அதான் நாங்கள் வரைஞ்சிருக்கேன். ஃபாதருக்கு பிரதர் இருக்காங்க. அந்த பிரதரோட ஒன்லி சிஸ்டர் இன்லா. சிஸ்டர் இன்லான்னு யாரை நம்ம சொல்லுவோம்? அண்ணனோட ஒய்ஃபு, தம்பியோட ஒய்ஃப் தான் சிஸ்டர் இன்லா நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த பிரதருக்கு யார் வந்து கூட பிறந்திருக்காங்க? மதுவோட அப்பா தான் கூட பிறந்திருக்காரு. மதுவோட அப்பா கூட பிறந்திருந்தாங்கன்னா சிஸ்டர் இன்லானா மதுவோட அம்மா தான் அங்கே குறிக்க வராங்க சிஸ்டர் இன்லான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சிஸ்டர் இன்லாக்கு இப்போ மதுவோட சிஸ்டர் இன்லா வரைக்கும் கொஸ்டின் முடிஞ்சிச்சா? இப்போ மைக்கு முன்னாடி இருக்கிறத பாருங்கள். ஹீ இஸ் தி சன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சிஸ்டர் இன்லாவோட சன் யாருன்னு கேட்குறாங்க. அவங்க வந்து எப்படி மதுக்கு ரிலேட் ஆகிருக்காங்க? மதுவும் அந்த பையன் சொல்கிறாங்களா சன்னுன்னு, அவங்க 2 பேரும் பிரதராக இருக்காங்க. அப்போ அந்த ஜோக்கர் வந்து பிரதர். ஜோக்கர் இஸ் தி பிரதர் ஆஃப் மதுன்னு எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த கொஸ்டினை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா,
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 5த் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் இதுதான். இங்க வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள். இதுல வந்து மைங்கிற வேர்டே குடுக்கல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா. ராஜு இன்ட்ரோடியூஸ் ராம் இன்ட்ரோடியூஸ் ராஜு ஹஸ் இஸ் சன் ஆஃப் ஒன்லி பிரதர்ஸ் ஹிஸ் ஃபாதர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கீவேர்டு மைங்கிற வார்த்தை கொடுக்கலன்னா ஹிஸ் ஹர் யாரை பற்றி பேசுகிறாங்களோ அந்த ஹிஸ் ஹர் இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த இடத்துல ஹிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஹிஸ்ஸுங்கிற வேர்டை வச்சு தான் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். இந்த இடத்துல நான் ராமை வந்து நோட் பண்ணிக்கிறேன். ராம் இருக்காரு. ராமோட இப்போ இந்த ஹிஸ் இங்கே இருக்கா, ராமுக்கு முன் இந்த வார்த்தை என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்போ ராமோட ராம்ஸ் ஃபாதர்ஸ் ஒய்ஃப்னா அப்போ ஃபாதர்ஸ் ஒய்ஃப்னா என்னது, ராமோட அம்மா அப்பா. அதுதான் ஃபாதர் அண்ட் ஒய்ஃப். அதுக்கு 2 டபுள் கோட் போட்டு நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு இந்த ஹிஸ்ஸுக்கு அடுத்ததுல ஃப்ரண்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஒன்லி பிரதர் சன் ஆஃப் தி ஒன்லி பிரதர் அப்படின்னா இவங்களோட பிரதர் அவங்க அம்மா இருக்காங்களா, அவங்க அம்மாவுக்கு ஒரு தம்பி இருக்காரு பிரதர். அவங்களோட ஒரே ஒரு பையன், அவங்க பேர் தான் ராஜு. அப்போ ராமும் ராஜும் எப்படி ரிலேஷன்ஷிப்னா அவங்க 2 பேரும் கசின்ஸ். எப்படின்னா ராமோட மாமாவோட பையன் தான் ராஜு. அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த டாபிக். நாளைக்கு வேற டாப்பிக்கில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.